ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் சமைக்க மீன் தான் வாங்கியிருக்கேன். என்ன மீன் பார்த்தீங்கன்னா, கவலை மீனும் ஜிலேபி மீனும் தான் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு கவலை மீனில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண மீனில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் சாறு புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஜிலேபி மீன் 7 வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 4 மீன் குழம்புக்கு, 3 மீன் வறுவலுக்கு எடுத்திருக்கேன். அந்த 3 மீனையும் இதே மாதிரி மசாலா தடவி ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அரிசி உலை போட்டுடலாம். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி வச்சிடலாம். சட்டி நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் பொடி 3 டீஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கவலை மீனை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு கொதித்ததும் வெட்டி வச்ச மாங்காவும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சூடானதும் மசாலா தடவி வச்ச ஜிலேபி மீனை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மீன் குழம்புல போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையும் வருது. இப்போ கொத்தமல்லி கிள்ளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.